அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. கோசமங்கை ருத்திரனே உத்திரவு தந்திட உனை பணிந்தே விரைந்தெழுவாய் திருக்காஞ்சி கங்கை வராகா திருப்பள்ளி எழுந்தருள்வாய். சிவனுக்கு இயல் இசை நாடகம் என்ற முறையிலே இசையிலும் நாடகம் என்ற நாட்டியம் அடுத்து நாடகம் என்ற இரண்டிலும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய வேள்வியை நடத்திவிட்டோம். இயலுக்கு வருகிறோம். இப்பொழுது கவியரங்கம். எங்கள் செந்தமிழ் செம்மல் கலை மாமணி சீனு வேணுகோபால் ஐயா அவர்களுடைய தலைமையில் கவியரங்கம் தொடங்க உள்ளது. ஆலயத்தின் துணைவுடன் மிக சிறப்பாக ஊர் பொதுமக்கள் துணைவுடனும் மிக சிறப்பாகவும் வேளாண் துறை அமைச்சரின் ஊக்கத்தால் மிக மிகச் சிறப்பாகவும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் வேள்வி கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக நடந்தது. வேள்வியானது 14 என்று போட்டிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்காதீங்க. இடையில் பிரேக் ஆனதுனால கொஞ்சம் நாங்கள் விட்டுட்டு இப்போ கண்டினியூட்டியாக 14 ஆகி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேள்வியிலே இப்பொழுது கவியரங்க வேள்வி. இந்த வேள்வியை நடத்த வருகிறார் எங்கள் சொற்பொழிவு அறிவு இலக்கிய இமயம் செந்தமிழ் செம்மல் கலைமாமணி திரு சீனு வேணுகோபால் அவர்கள் தலைமையில் ஆரிய பாடத்தை போற்றி பாடுவோம் என்ற பொது தலைப்பில் ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்கள் தலைமை கவிஞர் அவர்கள் அறிவிப்பார். அவரை நாங்கள் மேடைக்கு அழைத்து இந்த மேடையை அவரிடம் ஒப்படைத்து கவிஞர்களை அவரே அழைக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல மீனாட்சி காமாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சிவனார் இரவில் சிவகவி கலை வேள்வி என்கின்ற இந்த மாபெரும் நிகழ்விலே இப்பொழுது கவியரங்கம் தொடங்குகிறது. நான் கவிஞர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தேசிய விருதாளர் ஆன்மீக அரசி கவிதாயினி திருமதி மண்ணாங்கட்டி சக்கரபாணி அவர்கள் நந்தனை ஆண்டவா என்ற தலைப்பிலே பாட வருகிறார். அவர்தான் இந்த நிகழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போகிறார். பொது தலைப்பு ஆடிய பாதத்தை போற்றி பாடுவோம். இரண்டாவதாக இந்தின் இளம்பிறை அணிந்தவா என்கின்ற அந்த பொருளிலே பாடுவதற்கு மழலை கவி
இளம்பிறையை பாடுவதற்கு இளையவன் தானே வர வேண்டும். அந்த அடிப்படையிலே மாக்கா அமுதன் அவர்கள் வருகிறார். மகன் கவிஞன் என்றால் தந்தையும் கவிஞனாகத்தானே இருக்க முடியும். அந்த அடிப்படையிலே இளம் வயதிலேயே நீதி சொன்ன கரிகாலனுடைய திருநாமம் கொண்டு நாதன் தாள் வாழ்க என்று பாட வருகிறார் கரிகாலன். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நிறைவாக தலைக்கணம் அழித்த தயாபரனே, தலைக்கணம் அழித்த தயாபரனே என்ற தலைப்பிலே பாடுவதற்கு பல்கலைச்சங்கமம், இயலிசை தென்றல், பல்கலை வேந்தன், மெல்லிசை மாமணி, இன்னும் என்னென்ன சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த திரு புதுவை கலைதாசன் அவர்களை பாடுவதற்காக மேடைக்கு அழைக்கின்றேன். அற்புதமான இசை, நடனம் என்கின்ற இருபெரும் சக்திகள் உங்களை இயக்கியது. இப்போ ஒரே சக்தி தான், அது எங்களுடைய குரல் வளமும் அந்த குரல் வளத்தால் வருகின்ற கவிதையின் வளமும் மட்டும்தான் உங்களை கவர முடியும். ஆகவே அருள் கூர்ந்து இந்த கவியரங்கத்தை காது கொடுத்து கேட்டு சிவபெருமானுடைய அந்த புகழனை நீங்களும் அனுபவித்து வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த கவியரங்கத்தை தொடங்குகிறோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அடுத்ததாக நமக்கு மூச்சாக, உயிராக, உணர்வாக, உதிரமாக இருக்கக்கூடிய தமிழ் அன்னைக்கு, மொழிக்கெல்லாம் மூத்தவளே, எழுகதிராய் ஒளிர்பவளே, மொழிக்கெல்லாம் மூத்தவளே, எழுகதிராய் ஒளிர்பவளே, பழியில்லா பைந்தமிழே, பழியில்லா பைந்தமிழே, மொழித்தாயே, சிவனாரின் புகழ்பாட, சிவனாரின் புகழ்பாட சிறியவன், சிறியவன் என் நாவினிலே அமர்ந்திடுவாய். நான் சின்ன பிள்ளை, சிறியவன் என் நாவினிலே அமர்ந்திடுவாய், நல்ல கவி தந்திடுவாய். சிவனார் இரவு சிவராத்திரியில் அவனருள் பெறவே வந்தீர் வணக்கம். தவம் பல செய்தாலும் கிடைத்திடாத வரம் பல பெறவே வாய்த்த ராத்திரி சிவராத்திரி. நல்லா பாருங்க, தவம் பல செய்தாலும் கிடைத்திடாத வரம் பல பெறவே வாய்த்த ராத்திரி சிவராத்திரி. நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தை இமைபோதும் மறவாத நெஞ்சம் கொண்ட உமை போற்றி வணங்குகிறேன், பாட்டரங்கை வெற்றி பெறச் செய்திடுவீர் வணங்குகிறேன். இந்த பாட்டரங்கை வெற்றி பெறச் செய்யுங்கள். ஆடிய பாதத்தை பாடி வாழ்த்த, ஆடிய பாதத்தை பாடி வாழ்த்த வந்துள்ள கவிஞர்களே வாழ்க நீவீர். கேடின்றி வாழவே கருணை புரியும் சதா சிவத்தை போற்றியே கவிதை பாடி வாடிடா கவிமாலை சாற்ற வந்த வண்டமிழ் கவிஞர்களே வணக்கம் கோடி. பாடியே பரமனின் அருள் பெறவே வானம்பாடியாய் வந்தோரே வருக வருக. அங்கிங்கெனாதபடி எங்கும் அங்கிங்கெனாதபடி நிறைந்த ஈசன் திருக்கோயில் வழிபாட்டில் கரைந்து வாழும் தங்குபுகழ் சரவணனர் குருக்களுக்கும் ஆலயத்தின் நிர்வாக அலுவலர்க்கும் செஞ்சடையான் திருக்கோயில் பணியாளர்க்கும் சிவசேவை செய்து வரும் யாவருக்கும், சிவசேவை செய்து வரும் யாவருக்கும் அஞ்செழுத்தை மறவாத நெஞ்சைத்தார்க்கும், அஞ்செழுத்தை மறவாத நெஞ்சத்தார்க்கும் அடியவனின் வணக்கங்கள் ஏற்பீர் ஏற்பீர். சிவம் என்றால் மங்களமே என்று சொல்வார். சிவம்னா மங்களம். சிவம் என்றால் மங்களமே என்று சொல்வார். அரணாரின் அருள் பெற்று நலமாய் வாழ அவன் நாமம் சொல்லியே நாம் மேன்மை கொள்வோம். அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி, அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி நாளும் புவனத்தில் புண்ணியங்கள் பலவே செய்து பரமசிவம் பெருங்கருணை பெறுவோம் வாரீர். பரமசிவம் பெருங்கருணை பெறுவோம் வாரீர். தவ இரவாம், இது தவ இரவாம் சிவ இரவில்
சிவனை போற்றும் சிந்தையுடன் வந்தோரே வாழ்க வாழ்க. சதாசிவனார் தன்னருளை நிரம்ப பெறவே. அது இனிமே இந்த தடவை சதாசிவன் நிறைய வருது. ஏன்னா சதாசிவனாருக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறப் போகிறது. சதாசிவனார் தன்னருளை நிரம்ப பெறவே திருக்காஞ்சி பதிவந்த அடியார்க்கெல்லாம் சதா சிவத்தை உள்ளத்தில் போற்றி ஏற்றி, சதா சிவத்தை உள்ளத்தில் போற்றி ஏற்றி வணங்கிட்டால் வளமெல்லாம் நிரம்ப கிட்டும். நிதானத்தை இழக்காமல் கர்வமின்றி நீலகண்டன் பதம் பணிந்து உயர்வோம் நாமே. சதாசர்வ காலமெல்லாம் சிவனே என்று திருநாமம் கூறிடுவோம், சிறப்பாய் வாழ்வோம். காரைக்கால் அம்மையார் சரிதானா? சிறப்பாய் வாழ்வோம். இதை மிக அற்புதமாக கந்தனுக்கு மாணவனாய், நந்தனை ஆண்டவனாய், இந்தின் இளம்பிறை அணிந்தவனாய், சந்ததமும் நமைக்காக்கும் நாதன் தாழ்வாழ்த்தி புந்தியில் அமர்ந்திட்ட புண்ணியனை வந்தனை செய்திடுவோம் எனக் கூறி தலைக்கணம் நீக்கியனம் தயாபரணாம் தில்லைவாழ் நடராசன் பாதம் பணிந்திடுவோம். இதெல்லாம் தலைப்பு. தில்லைவாழ் நடராசன் பாதம் பணிந்திடுவோம். இப்ப நம்ம திருக்காஞ்சியை பற்றி, வடகாசி பதியை விட வீசம் ஓங்கி வரமருளும் கங்கையென சங்கராபரணி, வரம் அருளும் கங்கையென சங்கராபரணி நடந்தோடும் கரையினிலே அமைந்த ஊரில் நற்றவத்தால் வாழ்கின்ற உங்கட்கெல்லாம் நல்வணக்கம் நவில்கின்றேன். மேலும் இங்கே நடராசன் புகழ்பாடி வணங்க வந்த நல்லோர்க்கும் என் வணக்கம் ஏற்பீரையா. வல்ல இறை வரந்தருவான் மெய்யே மெய்யே சத்தியம். கிழக்கு திசை நோக்கி வந்து வடக்கில் வளைந்து கீர்த்தியையும் பாயுகின்ற புனித ஆறே, வழக்குரைத்து சுந்தரருக்கு தோழனாகி வருகின்ற அடியார்தம் துயரம் போக்கி அழகொழுகும் மீனாட்சி காமாட்சியோடு காட்சி தரும் கங்கை வராக ஈஸ்வரனே தொழவந்தோம் திருவடியை கடைக்கண் பார்த்து தந்திடுவாய் நல்வாழ்வை எங்கட்கெல்லாம். கொங்கணவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா கொண்டாடும் விழாவிற்கு ஓய்வே இன்றி பொங்கி வரும் அன்பாலே பணிகள் செய்யும் கலைதாசன், சக்தி ஜெயம், விவேகானந்தர், சங்கொடு சக்கரமத ஏந்திய பெருமான் நாராயணனின் பிரியனென வாழும் அன்பர், தங்குபுகழ் லட்சுமணர் மற்றும் நல்ல உளம்படைத்து உழைத்திட்டோர் வாழ்க வாழ்க. பொன்னிறத்து மேனியனாய் புலித்தோல் உடுத்தி மேனியலாம் சாம்பலதை நீராய் பூசி மின்னுகின்ற செஞ்சடையில் கொன்றை சூடி உடுக்கையதில் பிரணவத்தை ஒலிக்கச் செய்து, என்ன மாதிரி பாருங்க, உடுக்கையதில் பிரணவத்தை ஒலிக்கச் செய்து அன்பர்களின் துயர் போக்கி வளமே சேர்த்து ஆனந்தமளிப்பவனே அரணே சிவனே, ஆனந்தமளிப்பவனே அரணே சிவனே, உன் பாதம் வணங்க வந்த அடியார்க்கெல்லாம் உன்னருளை வழங்கிடுவாய் சரணம் சரணம். உன் அருளை வழங்கிடுவாய் சரணம் சரணம். தண்டுளவ மாலையணி மாயோன் தங்கை, தண்டுளவ மாலையணி மாயோன். யார் தண்டுளவ மாலை அணிந்தவன்? நாராயணன். தண்டுளவ மாலையணி மாயோன் தங்கை மீனாட்சி மணவாளா, மாயோன் தங்கை மீனாட்சி மணவாளா, சொக்கநாதா, அண்டி வரும் பக்தர்களின் பாவம் போக்கும் அற்புதனே சங்கரனே பாவநாசா, அற்புதனே சங்கரனே பாவநாசா, கண்ணப்பி கருணை வடிவாகி நின்ற கண்ணப்பருக்கு வளபாகம் தந்தநாதா. அம்மாவுக்கு இடபாகம், கண்ணப்பருக்கு வளபாகம். கண்ணப்பி கருணை வடிவாகி நின்ற கண்ணப்பருக்கு வளபாகம் தந்தநாதா. மண்ணினிலே
நல்ல வண்ணம் நாங்கள் வாழ் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணினிலே நல்ல வண்ணம் நாங்கள் வாழ மகிமை மிகு நின்